Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி which means mud pot. இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை. இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்துட்டு செய்கிறதுக்கு ஒரு 10 to 12 minutes தான் டைம் எடுக்கும். ஆனால் டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை செய்கிறதுக்காக 3 பொட்டேட்டோ தான் எடுத்திருக்கேன், பெரிய சைஸு. இந்த மாதிரி பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுருங்க, இல்லைனா பொட்டேட்டோ வந்துட்டு பிளாக் ஆகிடும். இது இப்போ சைடில் எடுத்து வச்சுட்டு இந்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை செய்கிறதுக்காக ஆல்ரெடி பேன் வச்சுட்டேன். இந்த பேனில் வந்துட்டு ஒரு 5 to 6 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்ச உடனே இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஸ்டர்ட் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்துட்டு நல்லா வெடிச்சிட்டு இருக்குது. இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃபைன்லி சாப் ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே கார்லிக், இது ஒரு 10 cloves ஆஃப் கார்லிக், அது கூட நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் வந்துட்டு கோல்டன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது கோல்டன் ஆச்சுன்னா தான் சாப்பிடக்குள்ளே நல்லா இருக்கும், இல்லைனா ஜிஞ்சர் வந்துட்டு அப்படியே பச்சையாக இருந்துச்சுன்னா சாப்பிட முடியாது. ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் ரெண்டுமே நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ணது, கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிடலாம். இந்த ஆனியன் வந்துட்டு இப்போ ஆயிலில் 1 minute நல்லா ஃப்ரை ஆகணும். இது ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள், பிகாஸ் இட் மீன்ஸ் a lot to me. ஆனியன் வந்து ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொட்டேட்டோ வந்துட்டு இதிலே சேர்த்துடலாம். பொட்டேட்டோ வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாகவே கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வேகும். பெருசாக கட் பண்ணிட்டீங்கன்னா பொட்டேட்டோ வந்துட்டு வேகாது. ஏன்னா நம்ம இதை தனியாக வேக வச்சு போடல, டைரெக்டாக அப்படியே ஆனியனில் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். பொட்டேட்டோஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு 4 to 5 minutes நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது ஒரு 4 to 5 minutesக்குள்ளேயே வெந்துடும், ஏன்னா நம்ம குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி போட்டிருக்கோம். நான் ஒரு வாட்டி பொட்டேட்டோ இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி போட்டு அது லாஸ்ட் வரைக்கும் பொட்டேட்டோ வேகவே இல்லை, எவ்வளோ வேக வச்சாலும். அப்புறம் தண்ணி ஊற்றி வேக வைக்க போனால் அது கிரேவி மாதிரி ஆயிடுச்சு, பொரியல் மாதிரி வரவே இல்லை. பொட்டேட்டோ வந்துட்டு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள், கலர் கூட லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இது மேலே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணுறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அண்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இன்னொரு 2 minutes நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு நம்ம நிறைய மசாலாஸ் எல்லாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, இவ்வளோ மட்டும் ஆட் பண்ணி செஞ்சிங்கனாவே இது டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். இது நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிடலாம், சைடில் ஆனியன் அண்ட் லெமன் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் கர்ட் ரைஸ் கூட வச்சுட்டிங்கன்னா இட் வில் பி அ நைஸ் காம்பினேஷன். ஆக்சுவலி பொட்டேட்டோ வந்துட்டு எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றது மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், பொட்டேட்டோ வந்துட்டு மசாலாலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இது வந்துட்டு நல்லா வெந்துடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நான் ஒரு 1/2 லைம் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். லெமன் ஜூஸுக்கு பதிலாக நீங்கள் சாட் மசாலா இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக நம்ம சாப் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணி ஒரு 1 minute நம்ம ஃப்ரை பண்ணோன்னா இந்த டேஸ்டியான பொட்டேட்டோ பொரியல் வந்துட்டு ரெடி ஆகிடும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்துட்டு இது இன்னொரு 1 minute நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன். கலர் வந்துட்டு சூப்பராக இருக்குது, ஸ்மெல் சூப்பராக வருது, பார்க்கவும் அழகாக இருக்குது. ஸோ நம்ம இது ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம். நான் சொன்ன மாதிரி இது நீங்கள் சப்பாத்தி, ரைஸ் இது கூட சர்வ் பண்ணிங்கனாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை இறக்கிட்டு நீங்கள் சூடாகவே சர்வ் பண்ணுங்கள். பாருங்கள், 10 minutesல டேஸ்டியான பொட்டேட்டோ ஃப்ரை வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு சூப்பராக இருக்கும், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிகாஸ் இட் மீன்ஸ் a lot. வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். until then take care.